வணக்கம் மக்களே, டு யூ நோ சீரிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஜோகோ சிஆர்எம்ல உள்ள ரிவ்யூ ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூ ப்ராசஸோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்எம்க்கு டேட்டா பலதரப்பட்ட இடத்துலேருந்து உள்ள வரலாம். எடுத்துக்காட்டாக வெப் ஃபார்ம், போர்ட்டல், ஏபிஐ இதன் மூலமாலாம் உள்ள வரலாம். இப்படி வர டேட்டா எல்லாம் சரியான டேட்டாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிஆர்எம்ல ரிவ்யூ ப்ராசஸ் செட் பண்ணி யூசர்ஸை வச்சு ரிவ்யூ பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டாக ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன். இதுக்கு டேட்டா வெப் ஃபார்ம்லேருந்து வரும். அதுலேருந்து வர டேட்டா சரியான டேட்டாவாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரிவ்யூ ப்ராசஸ் செட் பண்ண போகிறேன். ரிவ்யூ ப்ராசஸ் செட் பண்ணுறதுக்கு முதல்ல செட்டிங்ஸ் போய்க்கணும். இங்கே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு கீழே உள்ள ரிவ்யூ ப்ராசஸை கிளிக் பண்ணிக்கணும். கிரியேட் நியூ ப்ராசஸ் கொடுத்துக்கணும். ப்ராசஸ் நேமில் நம்ம ரிவ்யூ ப்ராசஸ் நேம் கொடுக்கணும். நான் அப்ளிகேஷன் ரிவ்யூ ப்ராசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். சூஸ் மாடியூலில் எந்த மாடியூலுக்கு நம்ம ரிவ்யூ ப்ராசஸ் செட் பண்ணுறோமோ அந்த மாடியூலை செலக்ட் பண்ணிக்கணும். சூஸ் லேஅவுட்டில் எந்த லேஅவுட்டுக்கு இந்த ரிவ்யூ ப்ராசஸ் அப்ளை ஆகணுமோ அந்த லேஅவுட்டை செலக்ட் பண்ணிக்கணும். இப்பொழுதுக்கு எனக்கு ஸ்டாண்டர்ட் லேஅவுட் மட்டும்தான் இருக்கேன்ட்டு, அதனால் ஸ்டாண்டர்ட் லேஅவுட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். சூஸ் ஏ கண்டிஷன் டு இனிஷியேட் த ரூல். ஏதாவது க்ரைட்டீரியா வேணும்னா செட் பண்ணி இந்த க்ரைட்டீரியாவுக்கு அப்ளை ஆகிற ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரூல் இனிஷியேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அப்ளிகேஷன் சோர்ஸ் வெப் ஃபார்மாக இருக்க ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா இதை பிளாங்காக விட்டுறலாம். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஃபீல்ட் செட்டில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுமோ அந்தந்த ஃபீல்டெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். ஜிபிஏ, பர்சன்டேஜ், டாக்குமெண்ட் இந்த 3 ஃபீல்டையும் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 3 ஃபீல்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். கண்டினியூ கொடுக்குறேன். மென்ஷன் சப் க்ரைட்டீரியா ஃபார் யூசர் ரிவ்யூ, அதாவது ஒரு குறிப்பிட்ட டீட்டெயிலை மட்டும் இன்னொரு யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சோன்னா நம்ம க்ரைட்டீரியா செட் பண்ணிக்கலாம். எடுத்துக்காட்டாக பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் 90 இருந்தால் இந்த யூசர் ரிவ்யூ பண்ணணும். மற்ற எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த யூசர் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். நான் இந்த இடத்துல ஆல் ரெக்கார்ட்ஸ்னே கொடுக்குறேன். எந்த யூசர் ரிவ்யூ பண்ணுமோ அந்த யூசரை இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவேன். ரோல்ஸ், குரூப்ஸ், ரெக்கார்டு ஓனர் இவங்க தான் ரிவ்யூ பண்ணணும். இந்த ரோலில் உள்ளவங்க ரிவ்யூ பண்ணணும், இந்த குரூப்பில் உள்ளவங்க ரிவ்யூ பண்ணணும், இந்த ரெக்கார்டு ஓனர் தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். யார் ரிவ்யூ பண்ணணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கணும். இன்ஸ்டன்ட் ஆக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் சப்மிஷன். ஒரு ரெக்கார்ட் சப்மிட் ஆனோனையுமே ரிவ்யூவருக்கு நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். சென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் ரிவ்யூ கம்ப்ளீஷன், ரிவ்யூ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா நம்ம இதை எனேபிள் பண்ணிக்கலாம். சென்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் ரிஜெக்ஷன், அதாவது ரிவ்யூ ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எஸ்எல்ஏ எஸ்கலேஷன், அதாவது ஒரு டைம் பீரியட் செட் பண்ணி இந்த டைமுக்கு மேலே போச்சு அப்படின்னா எஸ்எல்ஏ எஸ்கலேஷன் மெயில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யூஸரை இந்த செலக்ட் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் ரீசன்ஸ் ஃபார் ரெக்கார்ட் ரிஜெக்ஷன். ரெக்கார்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனை இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம அங்கே சூஸ் பண்ணும்போது ரிஜெக்டட் ரீசனாக காமிக்கும். அந்த இடத்துல என்ன போடுறேன் அப்படின்னா, இன்வாலிட் டாக்குமெண்ட்ஸ், இன்கரெக்ட் பர்சன்டேஜ் கேல்குலேஷன் அப்படின்ற மாதிரி என்னோடய தேவைக்கு ஏற்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுக்குறேன். ரிவ்யூ ப்ராசஸை சேவ் கொடுக்குறேன். ரிவ்யூ ப்ராசஸ் இப்போ நமக்கு கிரியேட் ஆகிருச்சு. ரிவ்யூ ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வெப்ஃபார்ம் மூலம் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மைஜாப் மாடியூலில் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
நம்ம அதை அங்கே போய் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், அப்ளிகேஷன் ரிவ்யூ ப்ராசஸ் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் மாடியூலில் வந்து ஒரு ரெக்கார்டு வந்து வந்திருக்கு. இதோட அப்ளிகேஷன் சோர்ஸும் வெப் ஃபார்ம்னு இருக்குது. நம்ம இன்னும் எந்த வேல்யூமே அப்ரூவோ ரிஜெக்டோ பண்ணல, அதனால இங்கே 0ன்னு இருக்குது கவுண்ட்டு. ஃபீல்ட்ஸரில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் செலக்ட் பண்ணமோ அதெல்லாம் இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி காமிக்கும். இங்கே அதை நம்ம கிளிக் பண்ணி அப்ரூவோ ரிஜெக்டோ கொடுக்குற மாதிரி இருக்கும். கமெண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்ரூவோ ரிஜெக்டோ கொடுக்கலாம். நான் அப்ரூவ் கொடுக்குறேன். இங்கே நம்ம கொடுக்குறதுக்கு ஏற்றபடி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் எத்தனை ஃபீல்டு வந்து ரிவ்யூவில் பெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரிலாம் காமிக்கும். இந்த இடத்துல ஜிபியும் அப்ரூவ் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டையும் நான் அப்ரூவ் பண்ணுறேன். ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிஜெக்ட் கிளிக் பண்ணுவோம். ரிஜெக்டட் ரீசனாக என்னென்ன ஆட் பண்ணுமோ அதெல்லாம் இந்த இடத்துல காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்வாலிட் டாக்குமெண்ட் இன்கரெக்ட் பர்சன்டேஜ் கேல்குலேஷன்லாம் நம்ம அங்கே ஆட் பண்ணது இந்த இடத்துல காமிக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் கமெண்ட் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம டன் கொடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது வந்துட்டு அவங்க டாக்குமெண்ட்டோ எந்த ஃபீல்டை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டை வந்து கரெக்ட் பண்ணி சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுப்பாங்க. மறுபடியும் அதை வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்பொழுதைக்கு அப்ரூவே கொடுக்குறேன். ரிவ்யூ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ரிவ்யூ ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரிவ்யூ ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல யார் வந்து எந்தெந்த வேல்யூ ரிவ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கும். ZOOCRMல ரிவ்யூ ப்ராசஸ் செட் பண்ணி டேட்டாவை எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தாவது இருந்தால் எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.